வீட்ல எல்லாருமே இருக்காங்க. நர்மதா எல்லாருமே இருக்காங்க. "உனக்கு தல பின்னி விடட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. "இல்லக்கா, இல்ல வேண்டாம். அம்மா பின்னி விட்டுருக்காங்க. அதுவே எனக்கு போதும்." அப்படின்னு சொல்றாங்க. "சரி, உனக்கு டிஃபன் கட்டவா?" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் வேண்டாம். அம்மாவே கட்டி வச்சுட்டாங்க." அப்படின்னு சொல்றாங்க. "சரி, உன்ன காலேஜ் கூட்டிட்டு போய் விடட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. "இல்ல, இல்ல வேண்டாம். நான் கொஞ்சம் லேட்டா போனா போதும். எக்ஸாம் தான் நடக்குது." அப்படின்னு சொல்றாங்க. "சரி, நர்மதா உன்னையாவது கொண்டு போய் ஸ்கூல்ல விடட்டுமா?" அப்படின்னு குமரன் கேட்குறாரு. "இல்ல வேண்டாம். அம்மா கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொன்னாங்க." அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சொல்றாங்க. அத கேட்டோனே பயங்கரமா கோவம் வருது கங்காக்கு. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? அம்மா தான் என்கிட்ட சண்டை போட்டு பேசல. நீங்களும் அப்படி பண்ணிட்டு இருப்பீங்க? எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. அக்கா, மறுபடியும் நீ அம்மா கிட்ட சண்டை போடாதக்கா. அம்மா வந்துருவாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சொல்லிட்டு இருக்காங்க. ஏய், அவங்க ஸ்கூல் போறா. இந்த நேரத்துல சண்டைலாம் போடாதடி. அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள காவேரியோட அம்மா வராங்க. கட்டப்பை ஃபுல்லா எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. என்ன தெரியுது? எங்கடி போயிட்டு வந்த? அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. "ஏன்னா உங்களுக்கு டைம் ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாவ கேட்குறாங்க. "இல்லம்மா, ஒண்ணும் இல்ல." "ஆமா, கட்டப்பை ஃபுல்லா என்னது அது?" அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. "அது ஒண்ணும் இல்ல. நான் பிசினஸ் பண்ண போறேன்." அப்படின்னு சொல்றாங்க. "என்னது பிசினஸ் பண்ண போறியா? என்ன பிசினஸ் அது?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. "நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க வீட்ல கடை வச்சிருந்தோம். அப்பளம், ஊறுகாய் நெறைய பண்ணுவேன். அதெல்லாம் இப்ப மறுபடியும் பண்ணலான்னு இருக்கேன். அதனால தான் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் பண்ணுவேன். பண்ணி இருக்கிற கடைக்கெல்லாம் குடுக்க போறேன்." அப்படின்னு சொல்றாங்க. "என்னாலயும் முடியும். என்னாலயும் குடும்பத்த காப்பாத்த முடியும்." அப்படின்னு சொல்றாங்க. காவேரியோட அம்மா அத கேட்டோனே, "ம். சரி, சரி. பண்ணு, பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. "ஆமா, எனக்கு ஏதாவது வேலை குடுப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "கண்டிப்பா. நான் மட்டும் எப்படி ஒத்தையில எல்லாம் பண்ண முடியும்? நீங்களும் என் கூட இருக்க தான் செய்யணும். ஊறுகாய் போடுவேன், அப்பளம், வடகம் இப்படி நெறைய சூப்பரா பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "ஓகே, ஓகே. நல்லா பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத கேட்டோனே கங்காக்கு பயங்கரமா கோவம் வருது. "என்னம்மா, எதுக்காகம்மா நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? நீ இதெல்லாம் பண்ண தேவையில்ல. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா, யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். யாருமே எதுவுமே பார்த்துக்க தேவையில்ல. அவங்களுக்கு டைலரிங் தெரியும். அவங்க தைக்கிறாங்க. எனக்கு இதான் தெரியும். அதனால நான் இத தான் பண்ண போறேன்." அப்படின்னு சொல்றாங்க. "யார் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு. "ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன மன்னிச்சுக்கோமா. நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேம்மா." அப்படின்னு கங்கா சொல்றாங்க. "யாரும் என்கிட்ட மன்னிப்பும் கேட்க தேவையில்ல. யாரும் என்கிட்ட பேசவும் தேவையில்ல." அப்படின்னு சொல்றாங்க. "கங்கா, வா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கூட்டிட்டு போறாரு அங்கருந்து கடைக்கு. ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டே போறாங்க. வீட்ல எல்லாருமே இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா வராரு. வந்தவுடனே அஜயோட அப்பா சொல்றாரு, "நான் அஜய்க்கு கல்யாணம் பண்ண போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு. "எதுக்கு? ஏன் கல்யாணம் பண்ண போறீங்க? அவன் இன்னும் டிகிரியே முடிக்கல. ஏற்கனவே சும்மா தான் வரான். சம்பளம் வேற வாங்கிட்டு இருக்கான் ஆஃபீஸ்ல. ஆஃபீஸ்லயும் ஒழுங்கா வேலை பார்க்கறதில்ல." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "எப்ப பார்த்தாலும் என் பையனையே திட்டிட்டு இருங்க. விஜய் ஒரு மாதிரி பார்க்கறது, அஜய் ஒரு மாதிரி பார்க்கறதெல்லாம் இந்த வீட்ல தான் நடக்குது. யாருங்க பொண்ணு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க. "யார் தெரியுமா? பசுபதி இருக்காருல்ல, அவரோட பொண்ணு ராகினிய தான் கல்யாணம் பண்ண போறோம்." அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க எல்லாருமே. "எதுக்கு? ஏன் அந்த பொண்ண கல்யாணம் பண்ண போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. எல்லாருமே தாத்தா, பாட்டி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. "ஐய்யய்யோ! அந்த பொண்ணுலாம் வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள காவேரி வராங்க. "யாரு? ராகினியா? எதுக்கு? ஐய்யய்யோ! அந்த பொண்ணெல்லாம் வேண்டாம். அவர் ஒண்ணும் நல்லவர்லாம் கிடையாது. அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? எங்க சொத்தையே, இடத்தையே புடுங்கிட்டு எங்களுக்கு பணம் குடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க வாங்குனோம். தெரியுமா? அவர் ரொம்ப கெட்டவரு. அந்த பொண்ணும் நல்ல பொண்ணு கிடையாது. இந்த வீட்டுக்கு அந்த பொண்ணு வேண்டாம்." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஏய், நீ யாரு சொல்றதுக்கு? நீ யாரு? நான் கண்டிப்பா என் பையனுக்கு அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வைப்பேன். நான் உங்ககிட்ட பர்மிஷன்லாம் கேட்கல. நான் பண்றேன்னு சொல்றேன். அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறாரு. பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. "ஆமாம்மா, எனக்கு அந்த பொண்ணு தான் புடிச்சிருக்கு." அப்படின்னு அஜய் சொல்லிட்டு அவரும் போறாரு. ஊஞ்சல்ல போய் உட்காந்துட்டு இருக்காரு விஜய். பயங்கரமா ஃபீல் பண்றாரு. நம்ம பேச்செல்லாம் அவர் கேட்குற மாதிரியே தெரியல. பயங்கரமா கோவம் வருது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "ஆமாங்க, அந்த பொண்ணு நல்ல பொண்ணே கிடையாது. ஏன் தான் இவரு இப்படி முடிவு எடுக்கிறாரோ? எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி